ஹலோ காய்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி கமருதனுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், பார்வதியுடைய ஃபேமிலியிலிருந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க. இந்த பக்கம் கமருதனுடைய அக்கா வந்திருக்காங்க. அண்ட் கமருதனுடைய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது கிளாஷ் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, பார்வதியோட அம்மா வந்தாங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு மாதிரி சம்பவம் நடக்கும். என்னென்னமோ போட்டு தெறிக்க விட போகிறாங்க, பார்வதியை போட்டு அடிக்க போகிறாங்க, உதைக்க போகிறாங்க, கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனத்தை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆனால் அங்கே இன்னுமே அந்த மாதிரி நடக்கலை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கமருதனுடைய ஃபேமிலியிலேருந்து வந்த அவங்க அக்கா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக பார்வதியோட ஃபேமிலி வந்தது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம கமருதனுடைய ஃபேமிலியிலேருந்து அவங்க அக்காவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்வதி அவர்கள் போயிட்டு வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னென்னு பேசுகிறாங்கன்னா, அக்கா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து கமருதனோட அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா அக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, டேய் நான் உன் அக்காடா, என்னையே நீ மறந்துட்டியாடா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேட்குறாங்க. ஏன்னா கமருதீன் வந்து எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு யாருமே கிடையாது, வெளியே போனால் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு வந்து சொல்லியிருக்கிறத உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் அக்கா நான் இருக்கேன்டா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அக்காவை மறந்துட்டியடா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்வதியை பற்றி கமருதீன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வரும்போது வந்து பார்வதி வந்து என்னை அக்கான்னு கூப்பிட்டா, சரியா? எப்படி அக்கான்னு வந்து கூப்பிட்டா. ஸோ நான் வந்து அவளை தங்கச்சின்னு கூப்பிடலான்னு இருக்கேன். தங்கச்சி, சரியா? உனக்கும் தங்கச்சி தான். எதுவாக இருந்தாலும் வெளியே போய் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உன்னுடைய பார்ட்னரை வந்து தேடுறதுக்கோ இல்லை உன்னுடைய லைஃப் பார்ட்னரை உருவாக்குறதுக்கோ இது வந்து இடம் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வேலைகளை இங்கே வச்சுக்காதப்பா, பார்வதி நம்மளுடைய தங்கச்சி தான், சரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமருதனோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தா அப்படின்னா அவர் ஆக்சுவலாக டிஃபெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ட்ரூவான ஒரு லவ்வர்ஷிப் வந்து இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம். பட் மனுஷன் சிரிக்கிறாப்புல, அது என்னன்னு தெரியல எனக்கு. என்னென்னா இப்போ கமருதனோட அக்கா பேசுறதுனால பார்வதி தப்பாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா என்னன்றதெல்லாம் புரியல. ஏன்னா இந்த இடத்துல பார்வதி இன்வால்மெண்ட்டோடு தான் வந்திருக்காங்க. பார்வதியும் எவ்வளோ தூரம் கமருதீன் அவமானப்பட்டிருக்கானோ அதை விட அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஆண்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் சீக்கிரமாக கடந்து போயிடுவாங்க. பெண்கள் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கடந்து போக முடியாது, கடக்கவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் பார்வதி இருக்காங்க. இவர் கூடையே சேர்ந்து சுற்றுவாராம், எல்லா வேலைகளும் பண்ணுவாராம், நைட்டு மயக்கு போடாமல் பேசுவாங்களாம், தனியாக ரூமுக்கு போவாங்களாம், வருவாங்களாம், ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வரத்துக்கு உள்ளார போய் ஏதோ சம்திங் பண்ணுவாங்களாம், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் கடைசியாக பார்வதி தான் அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி பார்வதி மேலே போட்டால் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். மக்கள் வந்து பார்த்து, ஆமாம்மா கமருதீன் மேலே தப்பு இல்லை, கமருதீன் நல்ல பையன், தப்பே கிடையாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்குவாங்களாம். என்னங்க இதெல்லாம்? அரோராவுக்கு அவர் ரூட் விட்டதை வந்து தெரியாதா? இல்லை வியானா கிட்ட வந்து, வியானா நான் வெளியே வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார், அதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா? 24/7 வந்து ஓடிட்டுருக்கு. நீங்கள் எந்த மூலையில் என்னத்தை பண்ணாலும் ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கமருதீன் பார்வதி தங்கச்சி தான், சரியா அப்படின்னு சொல்கிறது வந்து லிட்ரலாக பார்வதி அவர்களை வந்து டவுன் பண்ணுற மாதிரி தான் அது அர்த்தம். ஓகேங்களா? ஒன்று. அண்ட் கமருதீன் வந்து நின்று பேசியிருந்துருக்கலாம், பட் பேசலை. சரி, ஓகே, இது எங்கே போய் முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஓகே மக்கள், இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.